அன்பிற்குரிய சகோதரர்களே, விசேஷமாக நாமும் குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் இந்த பள்ளிவாசலுடைய நீண்ட கால ஹதீபாக இமாமாக வாழ்ந்து மரணித்த தற்போதைய இமாம் அவர்களுடைய அருமை தந்தை அப்துல்லா பின் உஸ்மான் அல் உமர் என்ற அந்த பெரிய மனிதரை பற்றி சில வார்த்தைகளை கண்டிப்பாக நாமும் சொல்லியாக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மஹல்லாவை சேர்ந்த மஹல்லாவாசிகளுக்கு தெரியும், ஒரு மனிதன் தொழுகையில் எவ்வளவு பேணுதல் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர். சகோதரர்களே, 2015ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த பள்ளியில் இமாமத் செய்திருக்கின்றார். அக்காலத்தில் அவருடைய மகன் இமாமாக பிற்காலத்தில் வந்தபோது சில தொழுகை நேரங்களுக்கு அவர் வராத போது இவர் முன்வந்து தொழுவிக்கக்கூடியவராக இருந்தார். அவருக்கு பின்னால் நாங்கள் தொழுதிருக்கிறோம். சகோதரர்களே, 2015க்கு பிறகு 2017 வரைக்கும் அவர் தொழுகைக்கு வந்தால் அவருக்கு நின்று தொழ முடியுமான சூழ்நிலை அப்போது இருந்தது. நின்றுதான் தொழக்கூடியவராக இருந்தார். 2017க்கு பிறகுதான் அவரால் நின்று தொழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. அவருடைய மகன் சொல்கிறார், சகோதரர்களே, இன்று காலை நான் அவரோடு பேசினேன். தொழுகைக்கு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாலேயே தயாராகி விடுவார். பிறகு அவரை வீல் சேரில் வைக்கப்பட்டு பள்ளிக்கு அழைத்து வரப்படும். மகன் சொல்கிறார், சகோதரர்களே, பாங்கு முடிவதற்கு முன்பு, பாங்குக்கு முன்னாலே பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார். இல்லாவிட்டால் பாங்கு சொல்ல ஆரம்பித்து பாங்கு முடிவதற்கு முன்பு பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார். சகோதரர்களே, மார்க்கம் அனுமதி வழங்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் வீட்டில் தொழுது கொள்ளலாம். அவருக்கு நடக்க முடியாது, அவருக்கு எழும்பி நிற்க முடியாது. வீட்டில் தொழுவதற்கு அனுமதி பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருந்தாலும் பள்ளிவாசல் என்பது அவருடைய உள்ளத்திற்கு மிகவும் விருப்பமான ஒரு இடமாக இருந்தது. 5 நேர தொழுகைக்கும் வீல் சேரில் வைக்கப்பட்டு வந்து முதல் வரிசையில் இமாமுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார். சோழர்களே, நின்று தொழ முடியுமான காலத்தில் நின்றே தொழுதார். எப்போது முடியாமல் போனதோ அப்போதுதான் அவர் உட்கார்ந்து தொழுபவராக இருந்தார். இப்போ அண்மை காலமாக ஒரு 3 மாதம், ஷவ்வால் மாதத்தினுடைய கடைசியில்தான் அவருக்கு நோய் அதிகரித்திருக்கின்றது. அப்போ துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இப்போ நாம் சஃபரில் இருக்கிறோம். இந்த 3 மாதங்கள் தான் அவர் பள்ளிவாசலுக்கு வராத காலம். சகோதரர்களே, அதுக்கு முன்னால் மகன் சொல்கிறார், ஒரு தொழுகை நேரம் கூட அவருக்கு பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவது தவறிவிட மாட்டாது. பாங்கு சொல்வதற்கு முன்னாலே தன்னை தயாரித்து ரெடியாகி விடுவார். பிறகு அவரை வீல் சேரில் வைக்கப்பட்டு என்ன செய்யப்படும், கொண்டு வரப்படும். வயது சகோதரர்களே 88 வயதை அடைந்து விட்டார். சும்மா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு தள்ளாடக்கூடிய ஒரு பருவம். ஆனாலும் அந்த காலத்திலும் அவர் என்ன செய்யல, தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை விட்டு கொடுக்கவில்லை. சகோதரர்களே, பள்ளி வாசலுக்கு நேர காலத்தோடு வந்து இமாம் ஜமாத்தோடு அந்த தொழுகையில் ஈடுபடுவது என்பது உண்மையிலே இந்த காலத்தில் ஒரு மனிதன் ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து செஞ்சாலும் கூட அது பெரிய சாதனை. ஒரு 10 நாளைக்கு ஒரு வக்த கூட விடாமல் தொழுகையினுடைய ஆரம்ப தக்பீரோட இமாமோடு சேர்ந்து ஒருவர் தொழுவாராக இருந்தால் இந்த காலத்தில் சகோதரர்களே அது பெரிய சாதனை. ஆனால் பல ஆண்டுகள் தொழுகையினுடைய நேரம் தவறவிடாது பாங்குக்கு முன்னாலே பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையில் தன்னுடைய வயோதிப நிலையிலும் கூட சகோதரர்களே ஒரு மனிதன் கவனமாக இருந்திருக்கிறார் என்றால் இன்று வாலிபர்களை பற்றி நாம் என்ன சொல்ல வேண்டும்? மனிதனுக்கு வாழ்க்கையில் சகோதரர்களே தொழுகை முதலிடம்க்குரிய அம்சமாக ஆகாத வரைக்கும், யாரிடத்தில் தொழுகை முதலிடம் பெறவில்லையோ சகோதரர்களே அவருடைய ஈமானில் ஒரு பெரிய ஒரு பலவீனம் இருக்கின்றது தான் அர்த்தம். ஆயிஷா நாயகி நபியை பற்றி என்ன சொல்கிறாங்க? வீட்டில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் எங்களோடு, ஆனால் தொழுகைக்கு அழைக்கப்பட்டு விட்டால் எங்களை யாரென்றே தெரியாதவர் போன்று ஆகிவிடுவார். நாங்கள் யார் என்று தெரியாத மாதிரி ஒரு நிலை என்ன செஞ்சிடும், நபி அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். சகோதரர்களே, சக்கராத்து நேரத்திலேயும் கூட 2 பேர்
நபி அவர்களை பிடித்து கொண்டு ஃபضல் இப்னு அப்பாஸ், அலி ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் 2 தோளை பிடித்து கொண்டு பள்ளி வாசலுக்கு கொண்டு போய் சஃபில் நிறுத்துகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுகையை நடாத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நபி அவர்கள் வந்ததை உணர்ந்து பின்னால் வர பார்த்தார்கள். இல்லை, நீங்கள் தொழுகையை நடாத்துங்கள் என்று நபி அவர்கள் சமிக்கை செய்கிறார்கள். சகோதரர்களை, என்ன நேரம் இது? ஒரு மனிதன் வீட்டில் அழகாக என்ன செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம். இல்லை, அந்த நேரத்திலும் கூட என்ன செய்யல, அவங்க தொழுகையை விடுபவர்களாக இருக்கல்ல. சாதாரண ஒரு மீட்டினுக்காக தொழுகை ஜமாத் மிஸ் ஆகுது. சகோதரர்களை, ஃபுட்பாலுக்காக தொழுகை ஜமாத் மிஸ் ஆகுது. சும்மா ஒரு கிளாஸ் ஒன்று நடத்துகிறோம், சயின்ஸோ மேத்ஸோ என்னதோ ஒரு கிளாஸ் நடத்துகிறோம். தொழுகை இப்போ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தனியாக தொழுதுட்டு போகிறாங்க. இமாம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சகோதரர்களே, முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள், மன் சர்ரஹு ஐயல் கல்லாஹ கதன் முஸ்லிமா, யார் நாளை மறுமையில் அல்லாவை ஒரு முஸ்லீமாக சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ, ஆசை இருக்குதா சொல்கிறாங்க, அந்த ஆசை இருக்குதா, ஃபல்யுஹாஃபில் அலா ஹாஉலாஇ ஸ்ஸலவாத்தில் ஹம்ஸ் ஹைது யுனாதா பிஹின்ன, இந்த தொழுகைக்காக அதான் சொல்லப்படக்கூடிய இடத்தில் இந்த தொழுகையை பேணி தொழுது கொள்ளட்டும். அதான் சொல்கிற படம் எது? பள்ளிவாசல் தான். அப்போ தொழுகைக்காக அதான் சொல்லப்படக்கூடிய இடத்தில் இந்த தொழுகையை பேணி தொழுது கொள்ளட்டும் சொல்கிறாங்க. ஃபஇன்ன லிநபியிக்கும் சுனனல் ஹுதா, உங்கள் நபி அவர்களுக்கு நேர்வழிக்குரிய சில சுன்னாக்கள் இருந்தது. ஃபஇன்னஹுன்ன மின் சுனனில் ஹுதா, தொழுகையை ஜமாத்தோடு பள்ளிவாசலில் தொழுவது என்பது அந்த நேர்வழியில் உள்ளது சொல்லி போட்டு சொல்கிறாங்க. சகோதரர்களே, நாங்கள் வாழ்ந்த காலத்தில் நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? நயவஞ்சகனும் தொழுகைக்கு பள்ளிக்கு வருவான். தொழாம ரோட்டில் ஒருத்தனை கண்டா என்ன, அவன் நயவஞ்சகன் என்றது சீல் குத்தப்பட்டு விடும். அதனால் அதுக்கு பயந்து நயவஞ்சகனும் என்ன செய்வான், ஜமாத்துக்கு பள்ளிக்கு வந்து விடுவான். சகோதரர்களை, அந்த அளவுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், முக்கியத்துவம். இப்போ எங்களுக்கு தெரியும், ஒரு ஓர் நடந்தா சகோதரர்களே எவ்வளோ ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன் அது. ஆனால் எதிர்த்தரப்பிலிருந்து எப்போ ஏவுகணை வரும்னு தெரியாது, எதிர்த்தரப்பிலிருந்து எப்போ ஈட்டி அம்பு வாள் அந்த காலத்தினுடைய ஆயுதங்கள் வரும்னு தெரியாது. இந்த நேரத்திலேயும் அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான், சூரத்துன் நிசால படித்து பாருங்க, வஇதா குன்த ஃபீஹிம், நபியே நீர் அவர்களோடு இருந்தால், ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலா, தொழுகையை நீர் அவர்களுக்கு நடாத்தினால், வார் டைம், ஃபல்தகுன் தாயிஃபத்தும் மின்ஹும், அவர்களில் ஒரு சாரார் வந்து உம்மோடு தொழட்டும், வல்யஅஹுது அஸ்லிஹத்தஹும், அவர்கள் தங்களுடைய ஆயுதத்தை கையில் வைத்துக் கொள்ளட்டும் அல்லாஹ் சொல்றான். ஃபஇதா சஜது ஃபல்யகூனு மின் வராஇக்கும், அவர்கள் முடித்து விட்டார்களா பின்னால் போகட்டும், வல்தஅதி தாயிஃபத்துன் உக்ரா, இனி அடுத்த பாட்டி வரட்டும்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, ஒரு பாட்டி தொழுவாங்க, இன்னொரு பாட்டி பாதுகாப்பில் இருப்பாங்க. அவங்க முடிஞ்சா இது எந்த டைம் யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ஓர் நேரத்தில், அந்த நேரத்திலையும் ஜமாத்தோடு தொழுமாறு அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு சொல்கிறான் என்றால், நாங்கள் இருக்கிற நிலையில் அது எவ்வளவு பெரிய கடமையாக இருக்கும். எனவே சகோதரர்களே, யாருடைய வாழ்க்கையில் தொழுகைக்கு முதலிடம் என்று முன்னுரிமை வழங்கப்படவில்லையோ அவர்களுடைய ஏனைய எந்த காரியத்திலும் சகோதரர்களே நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, லைஃப்பில் பரக்கத் இருக்காது. அவர் ஓடி ஓடி கடைசியில் அதே இடத்துல தான் வந்து நிற்பார். பெருசாக சம்பாதிப்பாங்க, பெருசாக நிம்மதியாக இருக்கிற மாதிரி காட்சி தெரியும், ஆனால் என்ன செய்யப்பட மாட்டாது, வாழ்க்கையில் பரக்கத் இருக்க மாட்டாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு யார் மதிப்பும் மரியாதையும் செலுத்தவில்லையோ, யார் அதற்கு முன்னுரிமை வழங்கவில்லையோ, அவர்களுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் இடத்தில் என்ன செய்யாது, ரெஸ்பெக்ட் இருக்க மாட்டாது. அதனால தான் பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் இன்னல் இன்சான் ஹுலிக ஹலூஆ, சூரத்து மஆரிஜில் 19வது ஆயத்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் தெரியுமா? அவசர புத்திக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனுடைய இயல்பு என்ன? அவசரப்படுறது தான். அல்லாஹ் சொல்கிறான் சகோதரர்களே, இதா மஸ்ஸஹு ஷர், ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால் ஜஸூஆ, அப்படியே தடுமாறி போறானாம், பதற்றம் அடைந்து விடுகின்றான். ஆனால் வஇதா மஸ்ஸஉல் ஹைர், நன்மை வந்து விட்டால், ஒரு நலவு கிடைச்சிட்டு வைங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல வந்து கஞ்சத்தடம் படுகிறான். வஇதா மஸ்ஸஉல் ஹைர் மனூஆ,
அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத பிளாக் பண்ணிடுவான், அவனுக்கு ஏதாவது கிடைச்சா. இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர அல்லாஹ் சொல்றான். இந்த பண்பு தொழுகையாளியிடம் இருக்க மாட்டாது. ஏதும் தீங்கு ஏற்பட்டு என்று சொல்லி அவங்க தடுமாறி விட போறதும் இல்லை, ஏதும் நன்மை வந்தால் அடுத்தவர்களுக்கு தடுத்து விட போறதும் இல்லை. இது யாருடைய பண்பு? தொழுகையாளிகளிடம் இந்த தீய பண்பு இருக்க மாட்டாது. சகோதரர்களே, இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகள், இந்த விட்டு தொழுகிறால சொல்லல அல்லாஹ், வஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் தங்கள் தொழுகையில் நிரந்தரமாக நிறைவேற்றி வருபவர்களாக இருப்பார்கள். சூரத்து அல் மூமினூன், மூமீன்களுடைய லட்சணத்தை சொல்லக்கூடிய அத்தியாயம் சூரா அல் மூமினூன். அவருடைய ஆரம்பத்தில் பாருங்கள், அல்லாஹு தாலா மூமீன்கள் என்றால் யார் என்று சொல்கிறான். சகோதரன், நாங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த லட்சணங்களை எடுத்து பார்த்து விளங்கிச்சா, 1 2 3 4 பார்த்து பாருங்கள், இது என்னைட்ட இருக்குதா இல்லையா, இது என்னைட்ட இருக்குதா இல்லையா, இருந்தால் குட் போட வேண்டியதான், இல்லையா அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் மன்னிக்கணும், இதை உருவாக்கி கொள்றதுக்கு முயற்சிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முதலாவது கத் அஃப்லஹல் மூமினூன், மூமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ரைட், மூமீன்களுக்கு தான் வெற்றி, அவங்க தான் சொர்க்கத்துக்கு போக போகிறாங்க. மூமீன்களுக்கு வெற்றி, அவங்க தான் சொர்க்கத்துக்கு போக போகிறாங்க. யார் இந்த மூமீன்கள்? யார் அவர்கள்? சும்மா லேபலில் மூமீன் இருக்கிறார்களா? சும்மா பேரில் முஸ்லீம் என்றும் மூமீன் என்றும் இருக்கிறார்களா? இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் அவங்களோட குவாலிட்டியை சொல்கிறான். அவங்க யார்? முதலாவது நம்பர் 1, முதலாவது குவாலிட்டி என்ன தெரியுமா? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தங்கள் தொழுகையில் பயபக்தியோடு இருப்பார்கள். தங்கள் தொழுகையில் பயபக்தியோடு இருப்பார்கள். சும்மா ஏனோ தானோண்டு வந்து தொழுந்துட்டு போகிற ஆக்களை அழிக்க மாட்டாங்க. ஏனோ தானோண்டு சொல்லி பாங்கு சொல்லிட்டாங்க, சரி பள்ளிக்கு போவோண்டு பள்ளியில் வந்து தக்பீரை கட்டி புழுந்து எலும்பி போட்டு போகிற ஆக்களை அழிக்க மாட்டாங்க. இல்லை இல்லை, அவங்க அப்படியான ஆக்கள் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தங்கள் தொழுகையில் பயபக்தியோடு இருப்பார்கள். நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், இது என்னுடைய கடைசி தொழுகையோ என்னமோ தெரியாது. சகோதரர்களே, இறை சிந்தனையோடு அல்லாஹ்வை நினைத்து அந்த கடமையை நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள். பாருங்கள், இது அல்லாஹ் சொன்ன முதலாவது லட்சணம். அப்படியே அந்த லட்சணத்தை 1 2 3 4 5 சொல்லிட்டு வந்து சகோதரர்களே, அதை முடிக்கிற நேரம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் தங்கள் தொழுகையை பேணி தொழுபவர்களாக இருப்பார்கள். அதோட முடியுது, லட்சணம் முடியுது, அவங்களோட மூமீன்களுடைய பண்பு முடியுது. பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இப்போ ரிசால் என்ன தெரியுமா? இந்த பண்புள்ள மூமீன்கள் என்ன ரிசால் தெரியுமா உங்களுக்கு? உலைக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆகப் போபவர்கள் இவர்கள்தான். அப்போ ஆரம்பித்ததும் எதை வச்சு? தொழுகையை வச்சு. முடித்ததும் எதை வச்சு? தொழுகையை வச்சு. அப்போ எதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நாங்கள் லைஃப்பில் கொடுக்கணுமோ சகோதரர்களே, அதுக்கு கொடுக்காம ஏதேதோ காரியங்களுக்கு நாம் என்ன செய்கின்றோம்? நீங்கள் என்ன நியாயத்தை சொன்னாலும் சகோதரர்களே, ஒரு ஆட்சி தலைவராக இருந்தாலும் சரி, பெரிய போஸ்டில் இருந்தவராலும் சரி, இல்லை ஏண்ட டியூட்டிக்கு எனக்கு டைமுக்கு தொலையலா என்ற ஒரு வார்த்தையை ஒருவர் சொல்லவே முடியாது. எனக்கு அவ்வளோ பொறுப்பு, எனக்கு அவ்வளவு தலையில் மண்டையில் வேலை, ஏண்ட வேலைக்குமா ஆக்கி ஜமாத்துக்கெல்லாம் போய் பள்ளிக்கு போய் தொலையலாது. நான் கேட்குறேன், அல்லாட ரசூலை விட நீங்கள் பெரியாளா? அல்லாட ரசூலை விட உங்களுக்கு உம்மத்துடைய சுமை தலையில் இருந்துச்சா? இல்லையே. அந்த நபி சகோதரர்களே, தொழுகை நேரம் வந்து விட்டால் ஆயிஷா நாயகிட ரிப்போர்ட் என்ன? நாங்கள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாமல் ஆகிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொல்லுவாங்களாம், அரிஹ்னா பிஹால யா பிலால், பிலால் இந்த தொழுகை மூலமாக எங்களுக்கு ஆறுதலை தாருங்கள், தொழுகையில் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று சொல்வார்கள். சகோதரர்களே, ஆயிஷா நாயகி நபியுடைய தொழுகையை பற்றி எங்களுக்கு தெரியும். நோன்பு வந்தால் அடிக்கடி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸா என்ன? நபி அவங்க 8 ரக்காத் தொழுந்தாங்க நைட்டில். நபி அவங்க 8 ரக்காத் தொழுந்தாங்க. உண்மைதான், 8 பிறகு வித்திரு 3 11 ரக்காத் தொழுந்தாங்க. இந்த ஹதீஸை சொல்பவர்கள் சகோதரர்களே நபியுடைய அமௌண்ட்டை சொல்கிறாங்க, எத்தனை ரக்காத்து தொழுந்தாங்கன்னு சொல்லி. அந்த ஹதீஸில் தான் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அந்த தொழுகை எவ்வளவு அழகாக இருந்தது தெரியுமா, எவ்வளவு நீளமாக இருந்தது தெரியுமா, அதை பற்றி கேட்காதீங்கன்றாங்க. அவள் 8 3 11 நபி தொழுந்தாங்கன்னு சொல்லி நாங்கள் அமௌண்ட்டை மட்டும் சொல்லாமல் அந்த தொழுகையினுடைய அமைப்பு எப்படி இருந்தது என்ன சொல்கிறாங்க ஆயிஷா நாயகி? 4 ரக்காத் தொழுவாங்க ஃபஸ்ட்டுக்கு,
பிறகு 4 ரக்காத் தொழுவாங்க, பிறகு 3 ரக்காத்து தொழுவாங்க. லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அது எவ்வளவு நீளமாக இருந்தது, எவ்வளவு அழகாக இருந்தது என்று கேட்காதீர்கள். இப்போ இங்கே எவ்வளவு நீளம் என்று சொல்லலை. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுவோட ஹதீஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க, சூரத்துல் பக்ராவை ஓதி முடித்தார்கள். இப்போ ருக்கு செய்வாங்கன்னு நினைச்சேன். சூரத்துல் நிசாவை ஆரம்பித்து ஓதினார்கள், அது முடிகிற நேரம் இப்போ ருக்கு செய்வாங்கன்னு நினைச்சேன். சூரத்து ஆல இம்ரான் ஆரம்பித்து ஓதினார்கள், அது முடிகிற நேரம் சுபஹான் அல்லாஹ், பக்ராவை ஓதி ஆல இம்ரானை ஓதி நிசாவை ஒரு ரக்காத்தில். யார் கேளும் சகோதரர்களே. அப்போ அவ்வளவு ஒரு லைப்பு இன்பம் அவர்களுக்கு என்ன செய்தது, தொழுகையில் இருந்தது. நபி அவர்களுடைய நாளாந்த ரூட்டிங்கை பற்றி என்ன சொல்கிறாங்க உலமாக்கள், நபி அவர்களுடைய நாளாந்த ரூட்டின் தொழுகை 40 ரக்காத்துக்கள், 40 ரக்காத்து டெய்லி ரூட்டிங். அதை விட வேறு தொழுகைகள் தொழுவார்கள், ஆனால் அந்த தொழுகை நாளாந்த தொழுகையில் இருக்கல்ல. அப்போ டெய்லி ரூட்டிங் என்ன, 17 ரக்காத்து ஃபர்து, 12 ரக்காத்து சுன்னத்து, தொழுகையினுடைய முன்பின் சுன்னா. டோட்டல் எத்தனை, 29 ஆச்சு. நைட்டில் 11 ரக்காத் தொழுவாங்க, நைட்டில் 11 ரக்காத் தொழுவாங்க. எல்லாம் டோட்டல் 40 ரக்காத்து நாளாந்த நபி அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். சகோதரர்களை, இஸ்லாம் பாருங்கள் தொழுகையை எந்தெந்த சைட்லெல்லாம், மலைக்கு தொழுக, சூரிய சந்திர கிராணம் ஏற்பட்டால் தொழுக, அதே போல் பெருநாள் வந்தால் தொழுக, மையத்து விழுந்தா தொழுக, எல்லாத்துக்கும் தொழுக. ஏன் சகோதரே, தொழுகை அவ்வளவு முக்கியமானது. அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, கியாமத்து நாளில் அல்லாஹ் மனிதனை விசாரிக்க ஆரம்பித்து விட்டால், இப்போ டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் மனுஷனை இப்போ அல்லாஹ் விசாரிக்க போகிறான். ஒரு முஸ்லீமை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுக்க அல்லாஹ் விசாரிக்க போகிறான். என்ன முதல்ல, தொழுதியா? இதுதான் ஃபஸ்ட் கேள்வி. முதல் கேள்வி என்ன, தொழுதாயா? நபி அவங்க சொல்கிறாங்க, தொழுகையில் சித்தி அடைந்தால் மற்ற எல்லாத்துலையும் என்ன செய்வான், சித்தி அடைவான். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், தொழுந்து அநியாயம் செய்கிறவனெல்லாம் இருக்கிறானே, தொழுது ஏன்னா அநியாயம் செய்பவர் சகோதரர்களை, அவன் ஒழுங்காக தொழலன்னு தான் முடிவெடுங்க. யார் தொழுது அநியாயம் செஞ்சானோ, தொழுகிறான், தன்னுடைய வாழ்க்கையோட ஏனைய கடமைகளை நிறைவேற்றுகிறான் இல்லை என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இவன் ஒழுங்காக தொழலன்னு தான் அர்த்தம். ஒழுங்காக தொழுகிற மனிதனாக இருந்தால், மார்க்கம் சொன்ன முறைப்படி, இப்போ அல்லாஹ் சொன்னானே தொழுகையில் எப்படி இருப்பாங்க, பயபக்தியோடு இருப்பாங்கன்னு சொல்லி, அந்த பயபக்தி எல்லாம் பேணி தொழக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் சகோதரர்களே, அந்த தொழுகை அவனை வந்து சீர்திருத்தும். அந்த தொழுகை அவனை செம்மையுள்ளவனாக ஆக்கும். ஏன் நல்லா குர்ஆன் சொல்றான், இன்ன ஸலா, இந்த தொழுகை, தன்ஹா, தடுக்கும், அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், பாவமான தீமையான காரியங்களிலிருந்து மனிதனை தடுக்கும். தொழுகிறாரு தடுக்கலன்னு வைங்க, இப்போ பிரச்சனை எங்கே, பிரச்சனை தொழுகையிலையா? சகோதரர்களே, இவர் ஒழுங்க தொழல்ல என்றது தான் அதுக்கு அர்த்தம். எனவே தொழுகையில் சித்தி அடைந்து விட்டால் ஏனைய அனைத்திலும் மனிதன் சித்தி அடைவான் நபி சொன்னாங்களே. இப்போ மனசில் ஷைத்தான் வந்து கேள்விப்படுவான், பாருங்கள் தொழுது தான் வந்து அவன் செய்கிற அநியாயமெல்லாம் செய்கிறான்னு சொல்லி. விளங்கிச்சா சகோதரர்களே? சென்ற வாரம் கூட ஒரு பெண்மணி, அவங்க வந்து கணவனை டிவோர்ஸ் பண்ணணுமா, அதனால் காதி கோட்டு அது இது என்று சொல்லி விசாரிக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டால் அவர் சொல்கிறாங்க, இல்லை மாப்பிள்ளை வந்து என்ன செய்கிறதில்ல, திங்க தாரையும் இல்லை, குடிக்க தாரையும் இல்லை, வீட்டு வேலையை ஒன்றும் பார்க்குறதில்ல, பள்ளியில் தான் இருக்காருன்னு சொல்லி, எப்போ பார்த்தாலும் இப்படி செய்கிறாராம், பள்ளியில் தான் இருக்காராம்னு சொல்லி. அப்போ யாரை சரி வச்சு அட்வைஸ் பண்ணுங்க, விளங்கப்படுத்துங்க. அவர் சொல்கிறா, இல்லை மௌலே, எல்லாம் விளங்கப்படுத்தி முடிஞ்சு திருந்துறமா இல்லை, இப்போ நான் என்ன போய் பிச்சை எடுக்கணும், என் பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு நான் என்ன செய்கிறது? அப்போ நான் ஏதாவது வழி, இவர்லேருந்து கலண்டா தான் நான் சம்பாதிக்கலும், இவர்லேருந்து கலண்டா தான் என்ன செய்யலும், எனக்கு சம்பாதிக்கலும். சகோதரர்களே, அப்போ இவர் பள்ளியில் தான் இருக்காராம். பள்ளியில் இருக்கிற மனிதன் அவருக்கு விளங்குற இல்லையா, தனக்கு மனைவி இருக்குது, தனக்கு பிள்ளையில் இருக்குது, அவங்களுக்கு உணவளிக்கிறது, அவங்களுக்கு உடுக்க கொடுக்கறது, இதெல்லாம் என்ன கடமை. நபி அவங்க சொன்னாங்க, சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய கேட்டுக்கு போதும் யாருக்கு உணவளிக்கணுமோ அவங்களுக்கு திங்க போடாமல் இவன் வீணாக்குவதே இது போதும் அவன் நாசத்துக்குன்னு சொன்னாங்க. அப்போ எனவே உண்மையாக தொழுகிற மனிதனாக இருந்தால் ஏனைய கடமைகளையும் நிறைவேற்ற வைக்கும் அந்த தொழுகை. எனவே சகோதரர்களே, ஒழுங்காக தொழாத காரணத்தால் தான் இந்த நிலைமையே இல்லாமல், மாறாக தொழுகையை சீராக கடைபிடிக்கிறார், ஆனால் ஏனைய கடமைகளில் பால் செய்கிறார் என்று சொன்னால் நாங்கள் சந்தேகப்பட வேண்டியது இவருடைய தொழுகையை தான். இவர் ஒழுங்காக என்ன செய்யலை,
தொழல்ல. அதனால தான் நபி சொல்கிறாங்க, மறுமையில் தொழுகையில் சித்தி என்று ஆகிவிட்டால், பாஸ் என்று வந்துட்டால் ஏனே எல்லாத்துலேயும் அவன் பாஸ் ஆகிடுவான்டாங்க. எப்போ தொழுகையில் ஃபெயிலோ மற்றதில் எவ்வளோ பெரிய மார்க்ஸ் எடுத்தாலும் அல்ல இடத்துல கணக்கு இல்லாமல் போயிடும். அல்ல அதை கணக்கு எடுக்க மாட்டான். ஏன்? முதல் விஷயம் இது. இதுக்கு தான் முதல் உரிமை வழங்கப்பட வேண்டும். எனவே சகோதரர்களே, வாழ்க்கையில் ட்ரை பண்ணி நாங்கள் இந்த 5 நேர தொழுகையை உரிய நேரத்தில் ஜமாஅத்தோட பள்ளிவாசலுக்கு சென்று தொழக்கூடிய ப்ராக்டிஸை சகோதரர்களை, பயிற்சியை எந்த காரணத்தையும் முன்வைக்க வேண்டாம். மீட்டிங்கா அதா இதா சகோதரர்களே, எந்த காரணமும் அங்கீகரிக்கப்பட போகிறதில்லை. எமர்ஜென்சிகள் இருக்கு, அது வேறு. எனக்குச்சா டாக்டர் ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்காரு, பள்ளியில் பாங்க சொல்லுன்னு சொன்னால் விட்டு போட்டு போறியா? மனுஷன் செத்துருவான் அங்கே. எனக்குச்சா இது எக்ஸெப்ஷன். நடு ரோட்டில் ட்ராஃபிக்கில் மாட்டிக்கொண்டாரு, பாங்க சொல்கிறாங்க, அப்போ வெஹிக்கிள் அங்கிட்டே போட்டுட்டு போறியா? இல்லை. அப்போ அப்படி தப்பாக விளங்கிடக்கூடாது. எனவே சகோதரர்களே, நாங்கள் தொழுகைக்காக முன்கூட்டியே எங்களை தயாரித்து கொண்டு உரிய முறையில் பயபக்தியோட அந்த தொழுகையை நிறைவேற்றுபவராக ஆகுவோம் என்று சொன்னால், உண்மையில் இந்த தொழுகை வாழ்க்கைக்கு சகோதரர்களே பல்வேறு பரக்கத்துக்களை கொண்டாந்து சேர்க்கும். தொழுகை பரக்கத்தை கொண்டாடலன்னு சொன்னால் எங்கள் தொழுகையில் பிரச்சனைன்னு தான் அர்த்தம். ஒழுங்காக நாங்கள் என்ன செய்யலை, நாங்கள் தொழல என்பது தான் அர்த்தம். எனவே அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத் செய்யணும் சகோதரர்களே. தொழுகையை உரிய முறையில் தொழணுமா இருந்தால், அப்படி ஒரு ஆசை இருந்தால் சகோதரர்களே, இந்த தொழுகையை நாங்கள் படிக்கணும். இப்போ பாருங்கள், எவ்வளோ காலம்தான் சுபஹான ரப்பியல் அலான்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னான்னு கேட்டால் தெரியாமல். எவ்வளோ காலமாக தான் சுபஹான ரப்பியல் அலீம் என்று சொல்கிறோம். அப்படின்னா என்னான்னு கேட்டால் தெரியாமல். அத்தஹிய்யாத்து லில்லாஹ் வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அப்படின்னா என்ன என்று கேட்டால் தெரியாது. அப்போ இதெல்லாம் படிக்கிறேன் இல்லையா? அதெல்லாம் நான் தொழுகையில் என்ன சொல்கிறேன் என்பது எனக்கே தெரியாமல் தொழுதால் எப்படி பயபக்தி வரும்? எப்படி உள்ளம் ஒன்று சேரும், ஒருங்கிணையும்? இல்லை சகோதரே, நாங்கள் சொல்கிறது என்னன்றது நாங்கள் புரியணும். அப்போ தான் தொழுகை என்ன செய்யும்? பயபக்தியை தரும். சுப்ஹான் ரப்பியல் அலா, சுப்ஹான் ரப்பியல் அதீம், ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி. நபி அவங்க எத்தனை துவா ஓதிக்கிறாங்க சகோதரர்களே. ருக்கூல பல துவாக்கள், சுஜூதில் பல துவாக்கள், இப்படி பல துவாக்கள் நபி அவர்களால் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஓதப்பட்டிருக்கு. இதெல்லாம் நாங்கள் தொழுகை என்ற தலைப்பு கீழே படிக்க வேண்டியதாகி சகோதரர்களே. தொழுகையினுடைய சட்ட திட்டங்கள் தெரிந்த நிலையில் தொழுகையில் ஈடுபட்டால்தான் அந்த தொழுகை பயபக்தியை தரும். இப்போ நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு நினச்சி கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய பிரச்சனை. எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ இந்த முறை ஹஜ்ஜிக்கு போய் வந்த ஒரு சகோதரர், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். ஜும்மா டிரான்ஸ்லேஷனுக்கு முந்தி வருவாரா, இருக்க மாட்டாராம், பேத்துருவாராம். நினைச்சா இப்படி வந்து அப்படி பார்த்துட்டு போகிறது. இப்போ நாங்கள் நிறைய பேர் பார்க்குறோமே, அப்படி பார்த்துட்டு போய் போகிறது. இங்கே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது, வெளியில் நின்று பேசி கொண்டிருக்கிறோம். வீணா தேவை இருந்தால் பரவாயில்ல. சோரில் அவர் சொன்னார், ஒரு நாள் வந்து நான் இருந்தேன். அப்போ 4 விஷயம் தெரிய வந்துச்சு. அப்போ ஒரு ஆசை வந்துச்சு, அடே படிக்கணுமே அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன செஞ்சார்? சரி, அப்போ தாவா சென்டரில் வந்து இஸ்லாமிக் ஸ்டடீஸ் கோர்ஸ் நடத்துகிறாங்க, அதில் கலந்து கொள்வோம்னு சொல்லி அதுக்கு வந்து கலந்து கொண்டு ஒரு வருஷமாக படித்தார். படித்து போட்டு சொல்கிறார், சகோதரர்களே, படிக்க போக்கில் தான் எனக்கு விளங்கிச்சு, அடே எவ்வளோ படிக்க வேண்டியது. படிக்க போக்கில் தான் விளங்கியது என்னாண்டு, எவ்வளவோ படிக்க வேண்டியது இருக்கிறது. நான் நினச்சிட்டு இருக்கிறேன் என்னாண்டா எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச இஸ்லாம் போதும், இப்படி தான் சொன்னார். எனக்கு தெரிஞ்சிருக்கிற இஸ்லாம் லைஃபுக்கு போதும், அப்படி தான் நினச்சாராம். சகோதரர்களை, இப்படி ஷைத்தான் என்ன செய்கிறான்? எங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறான். எனவே இந்த தொழுகையை அட்லீஸ்ட் நாங்கள் சகோதரனை படிக்கணும். இந்த தொழுகையுடைய திக்ருகளுடைய கருத்துக்கள் என்னான்னு படிக்கணும். தொழுகையில் நாங்கள் ஓதக்கூடிய சூறாக்கள், அல்ஹம்து சூறா பாருங்கள், எத்தனை வருஷமாக ஓதுறோம். ஒரு 4 பேர்கிட்ட எழுப்பாட்டி அல்ஹம்து சூறாக்கு ஃபுல்லாக கருத்து சொல்லுங்கன்னு சொன்னால் தெரிந்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்கள் தான். அப்போ என்ன காரணம்? நாங்கள் படிக்கிறது இல்லை. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்காமல் ஒரு மனிதனுக்கு ஞானம் வரப்போகிறது இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவை நாடினால் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன்ன்றாங்க, மார்க்கத்தில் அவனுக்கு விளக்கம் அளிப்பான்னு சொன்னாங்க. விசேடமாக மார்க்க சட்டங்களில் விளக்கமுள்ளவனாக இருப்பான். எனவே அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. சகோதரர்களே, உண்மையில் இந்த பள்ளியினுடைய மஹல்லாவாசிகள் இமாமுடைய தந்தையுடைய தொழுகையில் இருந்த பேணுதலுக்கு பெரிய சாட்சி. எல்லாருக்கும் தெரியும், டைமுக்கு கொண்டு வருவாங்க சகோதரர்களே. எனவே அந்த வயோதிப காலத்திலும் கூட தொழுகையை விடாது பேணுதலாக இருந்த அந்த மனிதருக்கு நாம் துஆ செய்வதோடு அவருடைய அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்பினை பெற்ற மக்களாக இருக்க வேண்டும். தொழுகைக்கு வாழ்க்கையில் நாம் முன்னுரிமை வழங்குவது, எல்லாவற்றையும் விட பெரியது தொழுகை என்ற சிந்தனை வரணும். அதனால தான் பாருங்கள் சகோதரர்களே, தொழுகையில் அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்லி எங்களுக்கு சொல்லி வச்சுக்கிறான்.
தொழுகையில் பாருங்கள் சொல்கிறது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். என்ன அல்லாஹ் அக்பர்ண்டா? அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். ஏன் இது அல்லாஹ் அடிக்கடி 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 எங்களுக்கு மொழியை வச்சுக்கிறான்? எஸ், இது வாழ்க்கையில் யதார்த்தமாக மிளிர வேண்டும், வாழ்க்கையில் வரணும். அல்லாஹ் தான் எனக்கு எல்லாத்த விட பெருசு. உண்மையில் சகோதரர்கள், அல்லாஹ் தான் அனைத்தையும். திங்க தந்தவன் அல்லாஹ், குடிக்க தந்தவன் அல்லாஹ். இப்போ அன்றைக்கு ஒரு பெண்மணி இஸ்லாத்துக்கு வர்றதுக்காக வேண்டி சொல்ல பேசிட்டு கடைசியாக ஒரு விளக்கத்தை சொன்னேன். இப்போ இஸ்லாத்தில் சேராட்டி என்ன நடக்கும்? சேராட்டி நரகத்துக்கு போவீங்க. சேராட்டி என்ன? நரகத்துக்கு போவீங்க. நரகம் என்றது என்ன? என்ன விக்டோரியா பார்க்காது? நரகம் என்றது தண்டனை. சரி, சோதரில் அந்த பெண்மணி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னை நரகத்துக்கு போடுவானா? சரி, எஸ். நீங்கள் இஸ்லாம் இல்லா மூத்தா போனால் சொல்லணும். நான் என்ன செஞ்சேன் அல்லாஹ்க்கு? கேட்குற என்ன கேள்வி? அல்லாஹ் என்னை தூக்கி நரகத்துக்கு போட நான் அல்லாஹ்க்கு என்ன செஞ்சேன்? நான் ஒன்றும் செய்யலையே. இல்லைச்சா? என்னத்துக்கு என்னை தூக்கி நரகத்தில் போடணும்? நீங்கள் ஒன்றும் செய்யலையா? நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதை நான் சொல்லி காட்டுறேன். இப்போ கேளுங்க, நான் சொல்கிறேன். உங்களுடைய கணவர் உதாரணத்துக்கு உங்களுக்கு எல்லா விதமான வாழ்க்கை வசதிகளையும் தந்துருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒன்றுலேயும் குறை வைக்கல, எல்லாம் தந்திக்கிறாரு. உங்களோட கடமை என்ன? அந்த கணவனுக்கு நம்பிக்கையாக வாழணும். அதுதானே, கணவனுக்கு நம்பிக்கையாக வாழணும். உங்களுக்கு இவ்வளவெல்லாம் தந்ததும் எதுக்காக வேண்டி தெரியுமா? நீங்கள் அவர்கிட்ட பொண்டாடி சுட்டி தான், நீங்கள் அவருடைய மனைவி சுட்டித்தான் உங்களுக்கு இவ்வளவையும் அவர் தந்தார். உங்களோட கடமை என்ன? நீங்கள் அவருக்கு விசுவாசமாக நடக்கணும். அதுதானே. சரி, கணவன்ட்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவனுக்கு விசுவாசமாக நடக்காமல் வேறொருத்தனுக்கு விசுவாசமாக இருக்க போனா, வேறு யாருக்காவது கணவன் இடத்த கொடுக்க போனீங்கன்னா என்ன நடக்கும்? கணவன் கோவப்படுவாரா இல்லையா? எஸ், கோவப்படுவார். சாதாரண கோவமா? இல்லை இல்லை, உரமாக கோவப்படுவார். கோவம் போகிற கணவனாக இருந்தால் அங்கிட்டே குத்தி புதைச்சிருவான். அங்கிட்டே குத்தி என்ன செய்வான்? புதைச்சிருவான். சோதர்களே, இப்போ கணவன் கோவிச்சது நியாயமா இல்லையா? சரி, எஸ், நியாயம். ஏன்? இவ்வளோ ஏற்பாடெல்லாம் செஞ்சு தந்த பிறகு நான் அவருக்கு விசுவாசமாக நடக்காட்டி, இதுதான் காரணம், இதுதான் ரீசன். உங்களை படைச்சது அல்லாஹ், உங்களை வாழ வச்சது அல்லாஹ். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும், உங்களோட கண், மூக்கு, காது, கால், இதெல்லாம் யார் உங்களோட உமா கொடுத்தாங்க? இதெல்லாம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், மனிதனுடைய அனைத்தையும் நான் தான் அவனுக்கு கொடுத்தேன். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன் நெடுகிலும் சொல்லி காட்டி கொண்டே இருக்கிறான், மனுஷனே நீ அனுபவிக்கிற இன்பங்கள் இருக்குதானே, சின்னத்திலேருந்து பெருசு வரைக்கும், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும், ஒரே ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான். சகோதரர்களே, நிறைய இடங்களில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரே ஒரு வார்த்தையிலே சொல்கின்றான், வமா பிக்கும் மின் நிஅமா, உங்களிடம் இருக்கும் அனைத்து பாக்கியங்களும் ஃபமின் அல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது. எல்லாமே நீங்கள் விடுற மூச்சு காத்திருந்தா தானே விடையிலும். காத்தனை நீ உற்பத்தி செஞ்ச? இல்லை, நான் தான் காற்று அனுப்பி வச்சுக்கிறேன். உவல்லதி யுர்சிலுர் ரியாஹ், அவன்தான் காற்றை அனுப்புகின்றான். புஷ்ரன் பைன யதை ரஹ்மதி, மழை பொழிவதற்கு முன்பு காத்து வருகிறதா? அல்லாஹ் சொல்றானே, நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம் காத்துன்னு சொல்லி. எல்லாமே எல்லாமே, ஒன்றுமே இல்லை எங்கட இல்லைன்னு சொல்றதுக்கு. அப்படி எல்லாத்தையும் எங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டு, சகோதரர்களே, எல்லா இடத்துலேருந்து எல்லாத்தையும் வாங்கி கொண்டு, இல்லை நீ இல்லை என்ற காட், உனையே வணங்க இயலாது. எனக்குச்சா? நான் வணங்க போகிறது அவரை, இல்லாட்டி நான் வணங்க போகிறது இவரேண்டா அல்லாஹ் கோபம் வராமைக்குமா? அல்லாஹ் கோபம் வருமா வராதா? கோபம் வரும். உங்கள் கணவர் வசதியான செல்வந்தராக இருக்கும் நிலையில் நீங்கள் ரோட்டில் போகிற ஒரு மனிதன்ட்ட எனக்கு ஒரு புடவை வாங்கி தான்னு கேட்டால் உங்களோட கணவர் கோய்ப்பாரா இல்லையா? நீங்கள் பெரிய வசதி, உங்களோட மாப்பிள்ளை பெரிய வசதியாகிறாரு, விளங்கிச்சா? ரோட்டில் போகிற ஒருத்தரை கூப்பிட்டு எனக்கு ஒரு புடவை வாங்குத்தான்னு நீங்கள் கேட்டால், எனக்கு ஒரு பார்சல் சோறு கொண்டு வந்து தான்னு நீங்கள் கேட்டால் உங்களோட மாப்பிள்ளை கோய்ப்பாரா இல்லையா? கோய்ப்பார் மட்டும் இல்லை, இது மாப்பிள்ளையை கேவலப்படுத்துகிற வேலையா இல்லையா? கேவலப்படுத்துகிற வேலை. அப்போ உங்களுக்குன்னு ஒரு ரப்பு இருக்கிறான், உங்களை படைச்சி உங்களை வாழ வச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு தந்து, அவனை விட்டு போட்டு இன்னொருத்தர் போய் கையேந்தினீங்கன்னா அவனுக்கு கோபம் வர அமைக்குமா? அப்போ எனவே அல்லாஹ் கோவப்படுவதும் உங்களை கொண்டு போய் நரகில் போடுவதும் நியாயம், சும்மா இல்லை. நீங்கள் செஞ்சது அவ்வளோ பெரிய அநியாயம். அதனால தான் சொல்லி பாருங்களேன், எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு விளங்குது இல்லை அல்லாஹ்வுடைய மதிப்பு மரியாதை என்ன செய்து இல்லைண்டா எங்களுக்கு விளங்குது இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈசா நபியை அல்லாஹ்ட புள்ளேன்னு சொன்னத்தால் கிறிஸ்தவர்கள் சொன்னார்களா இல்லையா? சொன்னார்கள். வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் என்பவரை யூதர்கள் அல்லாஹ்ட மகன் என்று சொல்கிறார்கள். வகாலத்தின் நசாரா மஸீஹ் இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்ட மகன் என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, இப்போ இது எங்கட காதில் படுவதான் என்ன? சரி, உள்ளத்தில் கோபம் ஆத்திரம் பார்த்தீங்களா, சும்மா தேவையெல்லாம் பேசுகிறான் அப்படி என்ன சரி வருவதா எங்களுக்கு? இல்லை.
அல்லாஹ் சொல்கிறான், தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன், வானம் வெடிக்க பார்க்குதான். வானம் என்ன செய்தான்? வெடிக்க பார்க்கின்றது. வதன்ஷக்குல் அர்து, பூமி பிளக்க பார்க்கின்றது. வதஹிர்ருல் ஜிபாலு ஹத்தா, மலைகள் சுக்குநூறாக பார்க்கின்றன. எதற்காக? அன்தஉ லிர்ரஹ்மானி வலதா, அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கிறது என்று அவர்கள் சொல்வதனால். வமா யம்பகி லிர்ரஹ்மானி அய்யத்தஹித வலதா, அல்லாஹ்வுக்கு யாரையும் குழந்தையாக எடுக்க வேண்டும் என்று எந்த தேவையும் இல்லை. இன் குல்லு மன் ஃபில் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா, எல்லாரும் அல்லாஹ்வுக்கு முன்னால அடிமையாகத்தான் வந்து சேரும்னு அல்லாஹ் சொல்றான். எல்லாரும் நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு முன்னால அடிமையாகத்தான் வந்து சேரணும். ரிலேஷன்ஷிப் என்றது எனக்கும் படைப்புக்கும் இடையில கிடையாது. எனவே சகோதரர்களே, இவ்வளவு பிரமாண்டமான வாக்கியத்தை தந்த அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாம உலகத்தில் எவனோ ஒருத்தனை வணங்கிட்டு போய் அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நின்றா, இப்போ அல்லாஹ் சொல்றானா இல்லையா, கியாமத்தினால நீங்க கொண்டு வந்து எங்களுக்கு முன்னால் நிறுத்தப்படுவீங்க. அப்போ அல்லாஹ் கேட்பானா, மன் ரப்புக்கு, உன் ரப்பு யார் என்று சொல்லி. அப்போ ஈசா நபியை வணங்கினவர் என்ன செய்வார்? ஈசா நபி தான் என்ற ரப்புன்னு சொல்லுவார். அல்லாஹ் சொல்றான், கூப்பிடு உண்ட ஈசா வேண்டுவானா, உதுஊஹும், அவர்களை அழையுங்கள். கூப்பிடுவாங்களாம். ஃபதஅு, அவர்கள் அழைப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், யாரும் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். ஏன்? அவர்கள் எல்லாம் செத்து போன மனிதர்கள், யாரும் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். அதனால தான் என்ன செய்வானா, ஈசா நபியை கொண்டு வந்து வச்சு, ஈசா அன்த குல்த லின்னாஸ் இத்தஹிதூனி வ உம்மி இலாஹைன், என்னையும் என் தாயையும் கடவுளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நீயா சொன்னாய். சகோதரர்களே, ஈசா நபியை பார்த்து அல்லாஹ் இப்படி கேட்டோன்னு ஈசா நபிக்கு எப்படி ஒரு பதட்டம், பயம் வருமா இருக்கும். உடனே சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நான் சொல்லியிருந்தா தான் உனக்கு தெரியுமே யா அல்லாஹ், ஏண்ட உள்ளத்தில் உள்ளது உனக்கு தெரியும், உன் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன். இன் குல்து குல்துஹு, நான் சொல்லி இருந்தால் வகத் அலிம்த, அது உனக்கு தெரிந்திருக்குமே. நான் சொல்லவே இல்லை. இன்னமா குல்து லஹும், அவர்களுக்கு நான் சொன்னதெல்லாம் என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று தான் சொன்னேன். அப்போ எனவே சகோதரர்களே, அல்லாஹ் வணங்காமல் இன்னொருத்தரை வணங்குறது என்றது இது பெரிய அநியாயம். இது அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்றான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஷிர்க்கு தான் மிகப்பெரிய அநியாயம். எனவே இவ்வளவெல்லாம் தந்து எங்களை ஆளாக்குன அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழ்றதா இருந்தால் சகோதரர்களே, அதுக்குரிய முதல் காரியமே தொழுகை தான். எனவே தொழுகையில் பேணுதலாக இருப்பது என்பது நாம் வாழ்க்கையில் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். எங்களுடைய இமாம் அவர்களுடைய தந்தையின் வாழ்க்கை அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்கி உயர்ந்த சுவனவாசியாக அவரை ஆக்கி வைப்பானாக. எனவே சகோதரர்களே, வாழ்க்கையில் தொழுகைக்கு முதலிடம் கொடுத்து வாழ்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சிப்போமாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.